பணம் சம்பாரித்தவங்க பணத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க, பணம் சம்பாதிக்காதவங்க பணத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. பணத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க கண்ணை பணம் மறைக்குது, பணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பணம் மிரட்டுது. ஐய சம்பந்தம் என்ன பேசுகிற நடந்ததுன்ற நக்கு போதுன்ற இந்த மாதிரி தான் இருந்தது நான் போன வீடியோ. என் நண்பர்கள் சிலர் சொன்னாங்க, என்ன சொல்ல வர புரியல அப்படின்னாங்க. என்ன நடக்குது, என்ன புரியல சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால என் வீடியோவை மறந்துட்டேன். என் வீடியோ எனக்கு ரீச் ஆகணும். அந்த வீடியோவோட லிங்க் எது கொடுத்துருக்குறதுல அதை பாருங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை அப்படியே சமீபத்தில் வந்த செம்பி படத்தில் சொல்லியிருப்பாங்க அழகாக. அந்த வில்லன்க காரில் போகும்போது பேசுவாங்களே, இவங்களாம் ஹைவே ரோட்டில் அடிபட்ட நாய்ங்க மாதிரி, எடுத்து போடுறதுக்கு கூட ஆளுங்க கிடையாது. அப்படியே காரு லாரின்னு மோதி மோதி ஏறி ஏறி ரோடாக காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. அந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது. நிறைய கூட்டம், ஜனங்கள்லாம் நிறையா போகிறாங்க வராங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நான் போயிட்டுருக்கும்போது என் கால் தடுக்குது. கீழே பார்த்தா 2 கால் 2 கை, விரல்கள் மட்டும் மேலே தெரியுது. உடம்பு முழுசும் மண்ணில் புதஞ்சிருக்குது. ஒரு மனுஷன் புதஞ்சிருக்கிறான். பார்த்துட்டு கத்துறேன். அடா பாவிங்களா, ஒரு மனுஷனை கீழே தள்ளி விட்டு மிதித்து புதைச்சே விட்டீங்களாடா, இது கூட தெரியாமல் போகிறீங்க வர்றீங்க, யாருமே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறேன். யாருமே கண்டுக்கல. இதுதான் நான் கண்ட கனவு. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. போக போக இதை விட மோசமாக போயிடும் போல இருக்குது. விடுதலை 1, விடுதலை 2, இப்போ விடுதலை 3. முதல்ல வெள்ளைக்காரங்கிட்டேருந்து விடுதலை வாங்கணும், அப்புறம் தீண்டாமை உரிமை போராட்டம்னு நடத்தி ஒரு விடுதலை வாங்கணும். இப்போ 3வது விடுதலைக்காக நம்ம போராடுறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட நம்மளை அடிமையாவது வச்சுருந்தாங்க. இப்போ ஆளுமை செய்கிறது நம்மளை மண்ணோட மண்ணாக புதைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அதுதான் பணம். பணம் சம்பாரித்தவங்களை நான் குறை சொல்ல கிடையாது. ஏன்னா ஒருவேளை நானும் பணம் சம்பாரித்து அந்த பணம் என்னையும் மாற்றிருமோ என்னன்னு தெரியல. பணம் சம்பாரித்த மனிதர்களை நான் எதுவும் குறை சொல்லலை, பணத்தை தான் சொல்கிறேன். பணம் சம்பாரித்தவங்க பணத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க, பணம் சம்பாதிக்காதவங்க பணத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. பணத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க கண்ணை பணம் மறைக்குது, பணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பணம் மிரட்டுது. இந்த ஆளுமை, இந்த பணம் நாம் கண்டுபிடிச்சது. பணம் நம்ம தேவைக்காக நாம் கண்டுபிடிச்சது. வரத்தை கொடுத்த சிவனோட கையை வச்ச மாதிரி நாம் கண்டுபிடிச்ச பணம் இப்போ நம்மளை ஆட்டி படைக்குது. நம்ம தேவைக்காகத்தாங்க பணம் கண்டுபிடிச்சோம், ஆனால் பணத்துக்காக நாம் இல்லை. ஆனால் இப்போ எல்லோரும் பணம் 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 மணி மணி மணின்னு வாழ்க்கையே அதுதான்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓட்டத்தில் வேகத்தில் எதிரில் வரவங்க பெற்றவங்களா, கூட பிறந்தவங்களா, சொந்தக்காரங்களா, நண்பர்களா, மற்றவங்களான்னு பார்க்காம வேகமாக ஓடிக்கிட்டுருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஓடினா கூட பரவாயில்ல, இடித்து தள்ளி விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பணத்துக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றணும்னா, நம்மளைன்னு சொன்னது நம்ம எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஏழை பணக்காரன், இருக்கிறவங்க இல்லாதவங்க, பிச்சைக்காரங்க, கோடீஸ்வரங்கன்னு எல்லாத்தையுமே மனிதர்களை சொல்கிறேன். பணத்துக்கிட்ட இருந்து மனிதர்களை காப்பாற்றியே தீரணும். அதுக்கு நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. வாடகைக்கு விடுறவங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வாடகை கொடுங்க. விற்கிறவங்க இல்லாதவங்கக்கிட்ட விற்கவும் கொஞ்சம் முன்ன பின்ன. வாங்கிறவங்க இல்லாதவங்கக்கிட்ட வாங்குங்க, கொஞ்சம் முன்ன பின்ன தப்பிக்கலாம். புரியுதுங்களா? இல்லைன்னா இதுக்கு விளக்கம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.